ஆந்திர காட்டுக்குள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம்ங்கிறது குற்றம்டா, குற்றச்சாட்டு. என்னடா நீ புரிஞ்சுக்கிற? திருட்டு பயிலுக திருட வந்திருக்காங்க தமிழன்றான். இங்க உட்காந்துட்டு எம்பிட்டடா திருடிட்டு போறான்? எவ்வளவுடா இந்த குவாரியெல்லாம் யாரோடா? எவ்வளவுடா? வெட்ட வந்தா நீ கைது செய், சிறைப்படுத்து. அதான் நீ செஞ்சிருக்க அந்த நாட்டுல. எவ்வளவு சுட்டு போட்டான செம்மரக்கட்டை வெட்டும் போது காய்ச்சிருக்கடா? சான்று இருக்கா? இத்தனை கேள்வியில எவன் கேட்டான் இந்த நிலத்திலே? மரக்கட்டையும் மனித உடலையும் ஒன்றால் அடுக்கி இவன் கால்களிலே என் கட்டையிலே என் போட்டு போட்டானடா. எங்கடா போன? எங்க போன? மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா? மான தமிழனுக்கு இல்லையா என்ற கேள்வி இந்த நிலத்தில் ஏன் எழல? ஏன் நாதி இல்லை? நீ நாதியற்றவன். யார் கேட்ட? ஆட்சியில் இருந்தவன், எதிர்க்க சேர்ந்தவன், மேலே ஆண்டவன் எவன் வந்தான்? இவன் கேட்ட. சோழன் லேக் என்று சோழன் ஏரி என்று கப்பல் ஓட்டி விளையாண்ட அரசேந்திரனின் பேரனுக்கும் பேத்திக்கும் கடல்களை கால் வைக்க எல்லை தாண்டி வந்தான் என்று சுட்டுக் கொள்கிறானடா. 840 பேருக்கு மேல சுட்டு கண்டான். ஒரு தடவை கேரள மீனவன் கைது செய்யப்பட்டான், சுட்டுக் கொள்ளப்பட்டான். ஏன் செய்தி வரதுல வராது? ஏன்னா அவனுக்கு நாதி இருக்கு. அவன் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்த ஒருத்தங்க இருந்து ஆள்றான்டா. தொழா பாப்பங்கிறான். அவனை தொட முடியலையே.